இந்த விஜயகாந்த் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா படங்களில் சொல்லுவார், இங்கிலீஷில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை சாரி அப்படிங்க. அப்படி அந்த மாதிரி திமுகவுக்கு வந்து பிடிக்காத ஒரே வார்த்தை லைவ் அப்படின்னு நினைக்கிறேன். லைவ் அப்படின்னாலே வந்து திமுக டென்ஷன் ஆயிடுது. அது எந்த அளவுக்கு அப்படின்னா, உதயண்ணா வந்து இன்றைக்கி வந்து சொல்லிட்டார். அதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவை குறிப்புலேருந்து நீக்கப்பட்டது அப்படின்னு வந்து சபாநாயகர் சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து லைவில் அது போய் மீமா அதுவா ட்ரோல் மெட்டீரியலாக ஷேர் ஆகி போட்டு நம்மளை புழகிறாங்க. அது ரொம்ப டிப்ளமேட்டிக்காக என்ன சொன்னாங்க. அது பார்த்தா சிரிப்பு வருது. அதாவது என்னென்னா, இவ்வளோ வருஷம் ஆட்சியில் ஒரு 75 வருஷம் உட்காந்து மாறி மாறி ஆட்சி செஞ்சு இந்த விக்ரமாதித்யன் தோளில் வேதாளம் மாதிரி இருந்து மக்கள் தோளில் தொத்திக்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு முறையாக ஒரு அடிப்படையாக ஜனநாயகம், ரொம்ப பெரிய எக்ஸ்ட்ரீம் ஜனநாயகமெல்லாம் இல்லை, அடிப்படை ஜனநாயகம் என்னென்னா சட்டசபையோட நடப்புகள் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தெரியணும், மக்களுக்கு தெரியணும். அதை பண்ணுறாங்கப்பா தாவேக்கா. அதுவுமே ஃபுல் எல்லா ஆங்கிள்ஸும் வரதில்லை. அப்பப்போ எதிர்கட்சி போகும், நிறையா கொஞ்சம் 60% ஆளுங்கட்சி வரும். இப்படி தான் பண்ணுறாங்க. இதுக்கே கதறீங்க. இப்போ என்னென்னா மேட்ச் பண்ணவே முடியல. இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, இவங்க சைடு எந்த நியாயமே இல்லாதங்காட்டிக்கு மக்கள் என்னென்னா இந்த பாப்பம்பட்டி அணி அப்படிங்கிற மாதிரி, சார் அவன் படுத்து தூங்கிட்டா சார், அந்த மாதிரி தான் அந்த கண்டிஷனில் தான் நிறைய பார்ட்டி உட்காந்துருக்குதுங்க. எல்லாம் பழம்பெரும் பழந்தின்னு கொட்டை போட்ட பார்ட்டிகளா. அதனால் மோஸ்ட்லி நியாயமெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி வச்சு குடிக்கிறது, அதே மாதிரி வந்து சுகர் பேஷண்ட்டுங்கிறது, எங்களுக்கு மயக்கம் வருதுங்கிறது, எவனும் தொகுதி நியாயம் பேசுகிறதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா ஆள் தேக்கு கட்டைய மாதிரி யார் இருக்காங்கன்னா இந்த பாமக குரூப்ஸு, இந்த யங்ஸ்டர்ஸு, இவங்கெல்லாம் வேணால் வந்து கணேஷ்குமார்லாம் பார்த்திங்கன்னா விட்டிங்கன்னா அவர் 4 நாள் பேசுவார்னு நினைக்கிறேன், பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் நல்லது பேசுகிறார். அதெல்லாம் இவங்களுக்கு வந்து என்ன மோட்டிவேஷனே இல்லை. என்னடா இது காசும் வராது, கிம்பளமும் வராது, இது ஒரு இதுன்னு வந்து உட்காந்துருக்குறோம். இன்னொன்று முதல்லையாவது எடிட் பண்ணி காப்பாற்றிடுவாங்க. என்ன அது அதிமுகவும் காப்பாற்றும், அதிமுகவை காப்பாற்றும், திமுகவை காப்பாற்றும். இன்றைக்கி அது கிடையாது. ஜனநாயகமாக லைவு. கலாய்னா கலாய் தான். அது தாவேக்காக கலாய்ச்சாலும் கலாய் தான், திமுக கலாய்ச்சாலும் கலாய் தான், அதிமுக கலாய்ச்சாலும் கலாய் தான். அவ்வளோதான். இன்றைக்கி அப்படியே ஆரம்பிச்சு விட்றாரு. வாண்டடாக தான் ஆரம்பிச்சு விட்டார் சிடிஆர் நிர்மல்குமார், மின்துறை அமைச்சர் வந்து வாண்டடாக வந்து கரூர் கம்பெனியாக, கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக, கோவை சட்டமன்ற உறுப்பினராக அப்படின்னு வாண்டடாக ஆரம்பித்தார். அந்த வாண்டடாக ஆரம்பிக்கிறதுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இவர் கவுண்டர், சங்கியா சிட்டி சங்கியா அப்படிங்கிற. அப்படியே உதயன் என்ன நினச்சிட்டாருன்னா, இதுக்கு மேலே ரிப்ளை வராது அப்படின்னு நினச்சிட்டாரு. இது ப்ரீடே வேறங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்களுக்கு பயமே கிடையாது. அவன் நாளைக்கு ஆட்சி போச்சுன்னா அவங்க அதை பற்றி பயப்படுறதே கிடையாது. திருப்பி அடிக்கிறார். பாத்ரூம் 3 மணி நேரம் இருந்த எதிர்கட்சி உண்மையாக அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிலோ த பெல்ட். ஆனால் லெட்ஸ் ஃபேஸ் இட், அவ்வளோதான். இதுதான் அரசியல் இன்றைக்கி. அவ்வளோதான். நீங்கள் கொடுக்குறீங்களா, திருப்பி வருது. இவர் ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஏன் சிடிஆர் நிர்மல்குமார் அதை ஆரம்பிக்கிறார், இதை நம்ம யோசிக்கணும். ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, அந்த கோவம் எங்கேருந்து வருது? தெனாவட்டா உள்ளே உட்காந்துட்டு காசு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏக்கள் இந்த பக்கம் இழுத்தரலாம் அப்படின்னு வந்து செந்தில் பாலாஜி நினைக்கும் போது ஒருத்தனுக்கு கோவம் வரும் தானே. எல்லாரும் வந்து காசு கொடுக்காம ரொம்ப கல்லோலப்பட்டு ஜெயிச்சு இன்றைக்கி வந்து உட்காந்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ இன்றைக்கி உட்காந்துட்டாங்க. ஆனால் அந்த உட்கார்றதுக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை பண்ணியிருப்பார் செந்தில் பாலாஜி, என்ன சின்னாலா, அதனால் கலாய்க்கிறார். அது நீங்கள் அந்தளவுக்கு ஜனநாயகமான ஆட்கள் இல்லையே. நீங்கள் நல்லா பாருங்கள், உதயண்ணை வந்து ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சுதந்திர போராட்ட தியாகி மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கமே கடலில் தத்தளிக்கிறது, அதனால் எங்களுக்கு வந்து அரசாங்கம் கொடுக்குற வாகனங்கள் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நான் உங்களை கேட்கவே இல்லையே. அந்த மூடில் தான் இருந்துச்சு. அது சட்டமன்றம் அந்த மூடில் இருந்து, மக்கள் அந்த மூடில் தான். யார் கேட்டா? சரி வாங்கலை, சரி வாங்காத போ, அவ்வளோதான். அதுக்கு செம்மையாக அப்படியே உதயனை பில்டப் பண்ணுறத ப்ராக்டிக்கலாக அந்த பக்கம் ஆதவ அர்ஜுனா அடிக்கிற. அப்படி என்ன சொல்கிறாரு, ஐயா உங்களுக்கு வீடுகள் அத்தனை வீடுகள் இருக்குது, அப்போ நீங்கள் வந்து உட்காந்து குறிஞ்சி இல்லைன்ட்டு அரசு இதில் தானே உட்காந்துருக்கீங்க, கவர்மெண்ட் பில்டிங்கில் தானே உட்காந்துருக்கீங்க, அது ஏன் உட்காடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அது கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்பேஸோ ஒரு வாகனமோங்கிறது அது ஒரு பவர். அது வந்து ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்சிங் பவர் தான், டேஸ்டிங் பவர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் அந்த அரசியலுக்குள்ளே வராங்களே. அப்படிங்கிறப்போ அது ஒன்றும் பயங்கர அக்கிரமமான ஒரு விஷயம் கிடையாது. இன்னொன்று ஆதவர்ஜனா ஒன்று கிளியரும் பண்ணார். என்ன பண்ணார்னா, பணம் இருக்கிறவங்க, ஏற்கனவே கார் இருக்கிறவங்கள யாருமே அப்ளை பண்ண போகிறதில்ல இருக்குது. யார் வந்து கார் இல்லாதவங்களோ தேவையோ
அதுக்கு வந்து நிச்சயமாக அப்ளை பண்ணி அவங்க வாங்க தான் போகிறாங்க அப்படின்னாங்க. அது ஒன்றும் தப்பு இல்லையேங்க. ஏங்க எம்எல்ஏங்கிறவன் இன்றைக்கி வந்து கொட்டி கூச்சு. எங்கள் ஊர் பக்கத்தில் ஒருத்தர் எம்எல்ஏ இருந்தான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் மிஷின் என்ற மிஷினே வச்சுருந்தானுங்க. அதெல்லாம் முடிக்கிறப்போ 300-400 கோடி ரூபாய்க்கு மேலே அடிச்சுட்டு போனானுங்க. எம்எல்ஏ, சாதாரண எம்எல்ஏ. ஊரை வந்து எழுதி பட்டா போட்டு தந்துடுவானுங்க. எவன் வந்தாலும் எழுதி தந்துடுவானுங்க. அந்தளவுக்கு மோசமான. இது என்னங்க, ஒரு வண்டி கொடுக்குறீங்க, ஒரு 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 அலவன்ஸ் தரீங்க ஃபியூவலுக்கு, அவன் தொகுதியை போய் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உண்மையாலுமே வண்டி இல்லாதவங்களுக்கு அது பெரிய வரப்பிரசாதம் அது. ஸோ அது ஒன்றும் பெரிய எக்ஸ்பெண்டிச்சராக எனக்கு வந்து சத்தியமாக தெரியவே இல்லை. இன்னொன்று, இன்றைக்கி பெரிய பிரச்சனை என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த தங்கம், இந்த தாய்மாமன் சீரா, ஆமாம் அண்ணன் சீர், இதெல்லாமே ஜாய் அலுகாஸ் வந்து செய்கூலி சேதாரம் இதெல்லாம் ₹1 அப்படின்னு ஏதோ போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு பிட்டராக நிற்கிறாங்க ஜாய் அலுகாஸ். ஜாய் அலுகாஸ் யார் தெரியுமான்னு? யாரை வேணால் இருக்கட்டும். என்ன, எனக்கு ஜாய் அலுகாஸ் நல்ல தங்கம் விற்கிறாங்களான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. ஏன்னா நான் அங்கே வாங்கினது கிடையாது. எனக்கு வந்து தனிஷ்க்கு ரொம்ப நல்லா தெரியும், நல்லா பண்ணுவாங்க. ஜிஆர்டி நல்லா பண்ணுறாங்க. பட் சில கம்ப்ளைண்ட்ஸ் அப்பப்போ வர்றதை நான் பார்த்துருக்கேன். பட் உம்முடி பங்காரு அவங்களாம் ரொம்ப பழைய ஆளுங்க, நல்ல தங்கம் பண்ணுவாங்க. என்ன, நமக்கு தெரியும் நிச்சயமாக அதெல்லாம் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நமக்கு தெரியும். பட் ஜாய் அலுகாஸ் வந்து நீ கொடுத்துருக்கு அப்படிங்கிறது உடனே அவர்களுக்கு பாருங்கள், இதை வச்சு அவங்க என்ன ஃபேவர் தேவையே இல்லையா? இன்றைக்கி நியூஸ் இருக்குல்ல, இன்றைக்கி எல்லாருமே தமிழ்நாடு மொத்தமும் சேர்த்து ஜாய் அலுகாஸ் ஜாய் அலுகாஸ் ஜாய் அலுகாஸ்ன்னு ஜாய் அலுகாஸ் விளம்பரம் தந்திருந்தா இதோட 1% கூட அவனுக்கு கிடச்சிருக்காது. இன்றைக்கி ஃபுல்லாக ஜாய் அலுகாஸ் தான் அவனுக்கு சரியான விளம்பரம். இன்றைக்கி ரொம்ப குறைஞ்சி நான் சொல்லிட்டுங்களா, 10 to 20 கோடி ரூபாய்க்கு இன்றைக்கி மட்டும் விளம்பரம் நடந்திருக்கும் ஜாய் அலுகாஸ்க்கு. நாளைக்கு அவன் வந்து செய்கூலி சேதாரம் என்னென்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனுக்கு பிரேக் ஈவன் ஆனாவே போதுங்க. இப்போ தங்கம் வந்து ஏற்கனவே ஒரு கம்மி ரேட்டில் தான் அவன்லாம் வாங்கி அது பெரிய கேம்னு வச்சுக்கங்களேன் வச்சுருப்பான். கண்டிப்பாக அவனுக்கு ஒரு சின்ன ஒரு நாமினல் லாபம் வச்சு தான் வச்சுருப்பான். ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன லாபம் இல்லாட்டி பிரேக் ஈவன் அது வந்தாலே போதும். அதுக்கு ஒரு ப்ராப்பராக அந்த மோதிரம் அப்படிங்கிறத வந்து எல்லாத்துக்கும் தந்தான் அப்படின்னா எல்லாத்துலேயும் அந்த ஜாய் அலுகாஸ் சீல் இருக்குங்க. என்ன மார்க்கெட்டிங்க, ஒரு 200 கோடி ரூபா மார்க்கெட்டிங்க. முதல்வரே அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாருங்க. 200 கோடி ரூபா மார்க்கெட்டிங் அது. அவன் ஒரு பிராண்டாக பெருசாக எஸ்டாப்ளிஷ் ஆயிடுவான். ஸோ அதை தான் அவன் யோசிக்கிறான். அவனோட லாபம் என்னென்னா அந்த மார்க்கெட்டிங் தான் அவன் லாபமாக வந்து யோசிக்கிறான். ஸோ இதில் வந்து தகுடுதத்தம் பண்ண வேண்டியதில்லை. எவனாவது ஒரு காணா மூணா பீனா பூனான்ட்டு போன ஆட்சியிலின்னு நினைக்கிறேன், ஏதோ இந்த செல்ஃபோனோ ஏதோ ஒன்று வாங்குறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட்லேருந்து மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 செல்ஃபோனை வாங்க சொல்லி ஒருத்தர் அமைச்சர்லாம் ஃபோர்ஸ் பண்ண காலமெல்லாம் உண்டு. ஐயா நீங்கள்லாம் வந்து இதுதாங்க என்ன பிரச்சனைனா, திமுக சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு நியாயம் மாதிரி இருக்குது. ஆனால் இவங்க ஆட்சியில் இருக்கிறப்போ பண்ண அக்கிரமம் இருக்குல்ல, அதனால் பரவாயில்லோடு உங்களுக்கு அவங்க பரவாயில்லோடு இதை மக்கள் சொல்லிடுறாங்க. இதுதான் பெரிய மண்டை குடைச்சலாக இருக்குது. திமுகவுக்கு மிகப்பெரிய மண்டை குடைச்சலாக இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி அறநிலைத்துறை பற்றியான விவாதமும் நடந்தது. சேகர் பாபு விசஸ் நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ், அதான் நேற்று முளைச்ச காளான், அந்த காளான் வந்து இன்றைக்கி சிறகடித்து பறக்குது. அது அறநிலைத்துறை அமைச்சர்லாம் வந்து சில பேர்லாம் ஆயிலானாலும் அப்படின்னு கூட போட முடியாது, அது வேறுனு வச்சுக்கோ. அது யார் உங்களுக்கே தெரியும், நம்ம அண்ணன் குரூப்பு தான். இதில் என்னென்னா அந்த துறை அமைச்சர் ரமேஷ் வந்து இன்றைக்கி தெளிவாக பேசுகிறாரு, அந்த இதெல்லாம் சொல்கிறாரு. கிட்டத்தட்ட ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறார். 45,000 ஏக்கர் கோயில் கட்டுப்பாட்டில் இருக்கிற நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா தனிநபர் பட்டாவாக தனிநபருக்கு மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கான ஒரு டேட்டாவை வந்து முன்னெடுத்து இன்றைக்கி வந்து வச்சார். உடனே வந்து பார்த்திங்கன்னா சேகர் பாபு என்ன பெரிய வந்து பார்த்திங்கன்னா பெரிய அப்படியே நான் கடவுள் ஆர்யா இவர், என்ன அங்கே வந்து பெரிய சித்தராக இருந்தார் இவர். ஐயோ நான் உத்தம என்ன தவிர யாருமே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சிவன் சொத்து குலநாசம். மக்கள் சொத்து குலநாசம். சிவன் சொத்துங்கிறது, சிவன்கிறது மக்களோட ரூபந்தான் சிவன். அதைத்தான் அன்றைக்கே சொல்லிட்டு போனாங்க. அதெல்லாம் உள்ள டெப்த் வச்சுட்டு தான் போயிருப்பான். அப்போது சிவன் மட்டும் கிடையாது, நீ மக்கள் சொத்தெல்லாம் வரும் ஐயா சேகர் பாபு ஐயா, அதெல்லாம் நடக்கும் ஐயா. நடக்காதா? இன்னொரு விஷயம் ஒன்று சொன்னார், அது சாதாரணமாக எனக்கு தெரில. இந்த தங்கம் ஒவ்வொரு கோயில்களும் ஓன் பண்ணுங்கிற தங்கம் அப்படிங்கிறது ஹெச்ஆர்இசி அந்த ரூல் படி ஒவ்வொரு வருஷமே ஆடிட் பண்ணுமா. அதை செக் பண்ணி அதோட வெயிட் என்ன, தேய்மானம் என்ன, அது என்ன அப்படிங்கிறது, என்ன இருப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொரு வருஷமே அதுக்கு பண்ணணுமா. நனக்ஷரை அதை அட்டாச் பண்ணுமா. பண்ணவே இல்லைன்னா என்ன அர்த்தம்? கரையான் அரிச்சிருக்கோம், எலி அரிச்சிருக்கோம், பாண்டா தின்றுருக்கோம், இதெல்லாம் நடந்திருக்கும்.
சொல்லுவாங்க பாருங்க, சர்க்கரையை கரையான் அரைத்தது. அந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி டெக்னிக்காக அதெல்லாம் வந்திருக்கு. இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா பல ஊரில் வந்து தங்கத்தை கரையான் அரைச்சதுன்னு சொல்கிற குரூப் இன்றைக்கும் இருக்காங்க. அது இந்த சட்டசபையில் நிகழப்போகிறது. ஏன்னா இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுறது. ஏன்னா அந்த பையனுக்கு ஒரு பயம் கிடையாது. நீ ரமேஷ்க்கு என்ன ஒன்றும் கிடையாது. வாழ்நாளில் கடவுளுக்கு சேவை செய்யறதுக்கு இந்த வயசில் அவருக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அறநிலைத்துறை அமைச்சராக, அதுவே போதுங்க. இந்த பெருமையே போதும். நாளைக்கு ரிட்டையர் ஆனார்னா அவருக்கு ஒரு சம்பளம், வாழ்நாள் ஃபுல்லாக அந்த எம்எல்ஏ சம்பளம், எனக்கு தெரிஞ்ச பென்ஷன் வந்து வந்துடும். போதுங்க, போதும், அது போதும். உண்மையாக உழைக்கிறாங்க. அந்த 45,000 ஏக்கர்லாம் மீட்டுட்டாங்கன்னா, அதே மாதிரி இந்த உண்டியல் கலெக்ஷன் ஒன்று சொன்னார். கிட்டத்தட்ட 108 கோடியே என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் ரீதியாக அந்த கலெக்ஷன் வந்து அது உண்டியன் கலெக்ஷனா இல்லை மற்ற கலெக்ஷன் தெரியல. இந்த 100 நாட்களிலே 108 கோடி ரூபாய் அரசு கஜானாவுக்கு வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் டேட்டா நீங்கள் 5 வருஷத்தில் நீங்கள் எடுத்து பாருங்கள், எங்காவது புதைச்சி வச்சுருப்பானுங்க. அதையும் எடுத்திங்கன்னா அதில் டுபாகூர் தான் இருக்கும். ஓப்பனாலாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்வாஹா ஸ்வாஹா ஆஹா போட வேண்டியதான், அவ்வளோதான். அதான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அவர் வந்து அறநிலைத்துறை அமைச்சர் சூப்பராக பேசின. அப்படி முருகனை வந்து அழகாக சூரசம்ஹாரத்தை வந்து திருச்செந்தூர் சூரசம்ஹாரத்தை வந்து விஜயுடைய அவர் முதல்வருடைய அந்த ரைஸ் இந்த 2026 அதை வந்து ரொம்ப ஈக்குவேட் பண்ணி சூப்பராக ஒன்று பேசினார். நல்ல பேச தெரிஞ்ச, ராஜ்மோகனுக்கு அப்புறம் நல்ல பேச தெரிஞ்ச ஒரு அமைச்சர், ஒரு அது. அண்ட் இன்னொன்று திருப்பியுமே எனக்கு வந்து ஜேசிடி பிரபாகர் ஐயா சபாநாயகர் அவருடைய நடவடிக்கைகள் வந்து மிகப்பெரிய மெச்சத்தக்கதாக இருந்துச்சு. எல்லாத்தையும் வான் பண்ணார். நீங்கள் ஆளுங்கட்சி எருகட்சி யாராக இருந்தாலும் சரி, முன்னாடி வந்து இந்த கோஷம் ஓடுறது, கூச்சலிடுறது இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து வார்னிங்காக வச்சுக்கோங்க, சபையை வந்து கரெக்டாக நடத்துங்க அப்படின்னு சொன்னார். இதை விட ஒரு ஹைலைட் சொன்னார். இவங்க ரொம்ப பேசிகிட்டே இருந்தாங்க, அப்படியே இழுத்து பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவனை படித்தார். இத்தனை நிமிடத்திற்குள் முடிக்க வேண்டும், இப்படி முடிக்க வேண்டும் அப்படின்னு முடிச்சுட்டு, இது நான் சொல்ல, இதுக்கு முன்னாடி சபாநாயகர் அப்பாவும் சொன்னார் அப்படின்னாரு. அப்பாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாழும் ஹிட்லர்னு அப்பாவுக்கு நினப்பு. இதுக்கு முன்னாடி சபாநாயகருக்கு அந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்பாவு. அது உண்மையாலுமே ஜேசிடி பிரபாகர் வந்து கண்டிப்பாக வரலாற்றில் ஒரு நல்ல சபாநாயகராக இடம் வருவார். எல்லாத்துக்கும் பொதுவாக நியாயமாக நடக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே மாதிரி உதயண்ணன் வந்து என்ன ஒன்று ப்ரிப்பரேஷன் இல்லை, தெளிவாக தெரியுது. ஏன்னா இது உதயண்ணனுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, எனக்கு அவரை பார்த்தா உண்மையாலுமே கவலையாக இருக்குது. ஏன்னா ஒரு 75 வருஷம் இயக்காது. அங்கே வந்து பேச்சிலேயே வளர்ந்தவங்க, வாயை வச்சே வளர்ந்தவங்க திமுககாரங்க. அந்த பேச்சு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். ஒரு தங்கம் தென்னரசை எந்திரிச்சு பேசுகிறாங்கன்னா அவருக்கெல்லாம் தாராவே தேவையில்லை, தூக்கி உள்ள விடா, நான் பேசுகிறேன்டா, 2 மணி நேரம் பேசுவார். ஏன்னா அவ்வளோ விஷயம் அவங்களுக்கு தெரியும். உள்ளே வந்து அட்மினிஸ்ட்ரேஷனாக அவ்வளோ விஷயம் வந்து தெரியும். அப்போது உதயனை வந்து என்னென்னா, நீங்கள் பக்கத்துலேயாவது ஒரு ஆள் ஷார்ப்பாக வச்சுருந்துருக்கலாம். ஒரு ஆள் அப்படி டக்குன்னு அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் நீ கவுண்டர் கரெக்டாக இருக்கணுங்க. ஏன்னா அங்கே லைவில் போயிட்டுருக்கு. அப்போ கவுண்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கேட்டால் அதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் எலெக்ஷன் வரட்டும் அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்குங்க, மக்களுடைய மனதுகள், மக்களுடைய மைண்ட் செட் எல்லாமே அன்னைக்கான சட்டசபை நடவடிக்கைகளில் அவங்க வந்து டியூன் ஆகுறாங்க. இது டெய்லி நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் அந்த மொத்த செஷனையும் லைவில் பார்க்குறாங்க. அப்படி இல்லைன்னா ரெக்கார்டு நீங்கள் 6 மணி நேரம் இருந்தனா அட்லீஸ்ட் 2 மணி நேரம் பார்த்துட்டா மக்கள் தூங்குறான். அந்தளவுக்கு பாலிடிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டான். அப்போ என்னென்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் பாலிடிக்ஸ் ரொம்ப முக்கியங்க. சட்டசபையில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும். அவர் ஆதவர்ஜினா அசால்ட்டாக எந்திரிச்சு கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களோட அட்வைசர்ஸ் எல்லாம் எவ்வளோ புவர்னு பாருங்கள். இப்போது தெரியும் அவங்க ஸ்டாலின் ஐயா அவங்களோட வரவு செலவுக்கு ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் நீங்கள் காமிச்சிருக்கணும். அஃபிடவிட்லாம் காமிச்சு இந்த கார் இதெல்லாம் எங்களுக்கு இருந்தால் யாரும் ஒன்றும் சொல்லியிருக்க போகிறது இல்லைங்க, எங்களுக்கு தொழில்கள் இருக்குது அப்படின்னா. நீங்கள் 10,000 ரூபா கேஷ் இன் ஹேண்டு, காரே இல்லை அப்படிங்கிறப்போ மக்கள் சிரிச்சிடறாங்க. நீங்கள் அந்த விஷயத்தை சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி முதல்வர் விஜய் ஏன் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னா, அவர் இப்போ 700 சொச்சம் கோடி சொல்லியிருக்கார். அதுக்கு மேலே கூட இருக்கலாம், இல்லை ப்ளஸ் மைனஸ் கூட இருக்கலாம், தெரியாது. ஆனால் ஒரு சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட்டை எடுத்துக்கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறார், இது என் சொத்து அப்படின்ட்டு. ஸோ அவர் வந்து இன்றைக்கி 4 காரில் வந்தார்னா, ஆமாண்டா சொத்து இருக்குது, டிக்ளேர் பண்ணியிருக்காரு, வருமான வரி கட்டிகிட்டு இருக்காரு. ஏன்னா கட்டலினா அவன் கேள்வி கேட்டுருவான் டிக்ளேர் பண்ணதை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இல்லை என்கிட்ட இல்லை காரில் அப்படின்ட்டு சும்மா சௌரியத்துக்கு காரு, இந்த பொம்மை தேர் முட்டாய் கார் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சௌரியத்துக்கு கார் மாட்டி சுற்றிட்டு இருக்கீங்க. இது உலகத்துக்கே தெரியும், அதோட
பின்னாடி என்ன இருக்குன்னு உலகத்துக்கே தெரியும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கார் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறப்ப மக்கள் சிரிக்கிறான். உங்களுக்கு கார் தேவையில்லையாடா, சரி அதான் உங்களுக்கு இருக்கேடா 20 காரு, எதில் ஒன்று போங்க அப்படின்னு சிரிக்கிறாங்க. அது ஒரு பெரிய இஷ்யூவாகவே ஆகலை. அது ஒரு பெரிய இஷ்யூ. நீங்கள் உங்களோட தியாகம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, அதை காமெடியாக மக்கள் நினைக்கிறாங்க. அண்ட் இன்னொன்று, தரவுகள் டக்குன்னு அடிக்கணுங்க. ஒரு ஆதவர்ஜனா எந்திரிச்சு போல்டாக அடிக்கிற அப்படி. நான் இன்றைக்கே சொல்கிறேன், இப்போவும் சொல்கிறேன், நிர்மல்குமார் பேசுகிறது எனக்கு நீங்கள் உடன்பாடு கிடையாது. சத்தியமாக அது ரொம்ப பிலோ த பெல்ட். ஆனால் வேறு வழி இல்லை, நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். அப்படிங்கிறப்ப என்ன, திருப்பி சரக்குன்னு ஒரு கவுண்டர் வந்திருக்கணும். கொடுக்குறக்கு ஆள் இல்லை. இல்லை உங்களுக்கு யோசிக்கிறேன். ஏன்னா நான் லிட்ரலாக உதயனங்கிட்ட பார்க்குறது என்னென்னா, இஸ் டயர்ட்னஸ், ஃபிசிக்கல் மென்டல் டயர்ட்னஸ். அவர் வந்து இஸ் நான் வில்லிங். நான் அவரால் வந்து இந்த செஷனில் உட்காரவே முடிய மாட்டேங்குது. நமக்கு நல்லாவே தெரியுது இது ரொம்ப டேஞ்சரானது, திமுகவுக்கு ரொம்ப டேஞ்சரானது. ஏன்னா இவர் தான் ஹெட்டு, அங்கே உட்காந்துட்டு இவர் தான் அதை வழி நடத்தணும். அது ரொம்ப லெத்தர்ஜிக்காக இருக்கிறப்ப பின்னாடி உறுப்பினர்கள் நேரு ஐயா அவங்களே என்ன பண்ணுவாங்க? நீங்கள் அந்த கேங்கே பாருங்கள். இன்றைக்கி நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 4-5 பேரோ ரெப்ரசன்டேஷன். அவங்க வந்து சௌமியா அன்புமணியை வந்து லீடிங், கணேசன் 5 பேருமே பேசுவாங்க நீர்நிலைகளை பற்றி. நீங்கள் வந்து அவங்களுக்கு தினமும் நீர்நிலைகளை பற்றி ஏதாவது ஒன்று பேசாமல் அவங்க உட்காரதே கிடையாது. அப்போது மக்கள் மனதில் என்னென்னா, பாட்டாளி மக்கள் கட்சினா சும்மா வெறும் பேருக்கு வைக்கிறடா, அவன் உண்மையாலுமே பாட்டாளிக்கு நிற்கிறான்டா. ஏன்னா இன்றைக்கி ஒரு விஷயம் வந்து பேசுகிறாரு, ஒரு எஃப்ளூவெண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் அந்த வெளியில் போகும்போது நீங்கள் அதை வந்து அவனுக்கு வந்து தண்டம் போடணும், அதாவது வந்து அதுக்கு சார்ஜஸ் போடணும், அது இது பண்ணணும், அது விட்டுறக்கூடாது மற்றவங்கள மாதிரி. இதெல்லாம் வந்து உட்காந்து கணேஷ்குமார் அவ்வளோ முனைப்பாக பேசுகிறாரு. இது ஸ்கோர் பண்ணுறது கிடையாது. அவங்க உண்மையாலுமே தே ஆர் இன்ட்ரெஸ்டட், தே ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட். நீர்நிலைகளையும் இதெல்லாம் இந்த இயற்கை பாதுகாப்பு இது எல்லாத்தையும் தே ஆர் ரியலி, அது வந்து நமக்கு தெரியுது. நான் நல்லா சொல்கிறேங்க, பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டு வங்கி, வாக்கு வங்கி பெருசாக ரைஸ் ஆகும். பாட்டே இருங்க, வர எலெக்ஷனில் பெருசாக ரைஸ் ஆகும். அது வந்து நீங்கள் அவங்க தாவிகாவோட கூட்டணிக்கு வராங்க வரல அதெல்லாம் ரெண்டாவதுங்க. அவங்க இந்த சட்டசபையை ரொம்ப சரியாக பயன்படுத்துறதுல ஒரு முக்கியமான கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த சட்டசபையை ரொம்ப கேவலமாக மட்டமாக பயன்படுத்துகிற கட்சி திமுக. அதில் தாவேகாமே சில டைம் வருது உண்மை. ஏன்னா எங்கள் முதல்வருடைய சிரிப்பை வந்து நாங்கள் எல்இடி ஸ்க்ரீனில் பார்க்கணும். இதெல்லாம் இன்னும் சட்டசபை, அது மெரினா பீச், அது அதெல்லாம் பேசக்கூடாதுங்க. என்னங்க, என்ன சட்டசபைங்க அது? எவ்வளோ விஷயம் பேசலாம் அந்த இடத்துல என்ன. ஸோ அதனால் அதையெல்லாம் கொஞ்சம் சீரியஸ்னஸாக பண்ணணும். பட் திமுக வந்து, நான் உண்மையாலுமே திமுக விட்டு என்ன நினச்சேன்னா, சரியான ராக்கெட் மாதிரி லாக் பண்ணுறதுக்கு நிறைய கொஷின்ஸ் இருக்கும், பதிலே சொல்ல முடியாமல் அவங்க திணறுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். ஒன்றுமே இல்லை, அதை கரெக்டாக செட் பண்ண மாட்டாங்க. பதட்டம் தெரியுது. நீங்கள் கமெண்ட்ரியில் வீழ்த்தணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் டேட்டாவில் வீழ்த்துங்க. வீழ்த்துறதுக்கு தாங்க ஒன்றும் இல்லையே. ஏன்னா அங்கே தான் வந்து டன்னாக ஊழல் பின்னாடி நிற்குது. நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க திருப்பி அடிச்சிடுறாங்க. நீங்கள் பண்ணது எங்களுக்கு தெரியுன்றாங்க. பாலத்தை பற்றி பேசுனா அந்த இடிஞ்சு போல பாலத்தை பேசுகிறாங்க. எல்லாம் ஒவ்வொரு ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு காரை பற்றி பேசுகிறீங்க, அவர் திருப்பி டக்குன்னு கேட்டார். நீங்கள் வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு தான் நிறையா வீடு இருக்குது, நீங்கள் கவர்மெண்ட் வீட்டில் தான் இருக்கீங்கன்னு திருப்பி வந்து ஆதவ் கேட்டார். நீங்கள் என்ன பதில் இருக்கும்? ஒரு பதிலும் கிடையாது. அப்போது திமுக கிட்டத்தட்ட நிராயுத பணியாக நிற்குது. நிச்சயமாக திமுகவுக்கு ஒரு தலைவர் எமர்ஜ் ஆகி, எனக்கு தெரிஞ்சு தங்கம் தினசாயால் பின்னாடி இருக்கார், தயவுசெய்து முன்னாடி வரணும்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் உட்காந்து கவுண்டர்னா இப்போ அவர் பேசுகிறப்ப நம்ம கேட்கலான்னு தோணுது அவருக்கு. இப்போது அவர் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் திமுக எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள். மரிய வில்சன் பேசுகிறப்போ, நிதித்துறை அமைச்சர் அவருடைய அந்த மானிய கோரிக்கைன்னு நினைக்கிறேன், அப்போ பேசுகிறப்போ 15,000 கோடி எங்கள் கஜானாக்கு வந்துருச்சு அப்படின்னு. எப்படி வரும் 15,000 கோடி, அதோட பிரேக்கப் எங்களுக்கு தாங்க அப்படின்ட்டு கரெக்டாக தங்கம் தென்னரசே ஒரு பாயிண்ட் போட்டிருப்போம். அப்படி அதுக்கு பதில் மரிய வில்சனால் கொடுத்துருக்கவே முடியாது. என்னென்னா வருது அப்படிங்குவார். ஸோ நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசையை 1, இவர் 0. நீங்கள் இப்படி தான் ஸ்கோர் பண்ணணும். அதுக்கு ஆட்களே இல்லையே. ரொம்ப சில பேர்த்தை தவிர சிலவெல்லாம் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலவரெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா என்னடே அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பருத்திவரன் ஒருத்தர் வருவார்ல, குட்டிசாக்கு வந்து கொட்டு விட்டுருவார்ல, அந்த மாதிரி ஒருத்தர். அவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுகிறாருன்னே தெரியல. சட்டமன்ற உறுப்பினர் என்ன பேசுகிறாருன்னு தெரியல, என்னமோ கையை நீட்டிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ திமுக வந்து மெதுவாக அவங்களுடைய அந்த கட்டி வச்ச அந்த இமேஜ் வந்து உடஞ்சிட்டே இருக்குது. தே ஹாவ் டு ரிப்பேர் திஸ் வெரி ஃபாஸ்ட். கண்டிப்பாக பண்ணணும். நான் இன்றைக்கி கூட கேள்விப்பட்டேன், அவங்க கட்சி ரீதியாகவே வந்து பார்த்திங்கன்னா சில தேர்தல்கள் வச்சு சில மாவட்ட செயலாளர் இவனெல்லாம் தூக்கி வெளியே வீசி
நிறைய சரி பண்ண வேண்டியது இருக்குன்னு கனிமொழி அம்மா இவங்களாம் நிறைய பேர் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அந்த மாற்றம் வந்து நீங்கள் முன்னாடி எடுத்து வைக்கிறது, நீங்கள் யங்ஸ்டர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ஜியை விட்டு நான் ஜென்ஜி ஆரம்பிக்கிறப்ப நான் சொன்னேன் இவனுக்கு டுபாகூர் அப்படின்னு. அவனுக்கு டுபாகூர் ஆகிட்டானுங்க பாருங்க. திமுக கீழே கொண்டு போனது தான் மிச்சம், பேருக்கு எடுத்தது தான் மிச்சம். அதனால் தயவு செய்து ஷார்ப்பாக, ஏன்னா ஒரு நல்ல எதிர்க்கட்சி வந்து நாட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம். மோனோபொலி என்றைக்குமே டேஞ்சர். அது தாவேக்கா இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், மோனோபொலி இஸ் டேஞ்சர் ஃபார் அ ஸ்டேட் அண்ட் ஃபார் த நேஷன். ஸோ திமுக எந்திரிச்சு செம்மையாக வந்து கவுண்டர் கொடுத்து ஃபேக்ட்ஸில் அடிக்கணும்னு நினைக்கிறேன். பட் தாவேக்கா இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. தேர் அமைச்சூர், ஆமாம் நிறைய அந்த இம்மெச்சூரிட்டிஸ்லாம் தெரியுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு தே வில் பர்ஃபெக்ட் இட் இன் மேபி 1 month. அடுத்த அந்த செஷன்லாம் நடக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக கிளியராக ஃப்ளோவாக அடிப்பாங்கன்னு பார்த்தாலே தெரியுது. அது புஷி ஆனந்த் அவர் பேசுகிறப்ப ஒரு 40 நிமிஷம் பேசினார். எதுவும் இல்லை, அவர் பாட்டுக்கு ஜாலியாக பேசினார், ஒன்றும் தப்பு இல்லை. அவர் நினைக்கிறோட பேசுகிறார். ஸோ அவங்களுக்கு தெரியும் ரைட்டோ தப்போ கான்ஃபிடென்ட்டாக பேசுவோங்கிறதுல தெளிவாக இருக்காங்க தாவேக்கா. அந்த கான்ஃபிடென்ஸு திமுகவுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.